எம்ஜிஆர் தமிழக முதல்வராக பதவியேற்ற புதிதில் சென்னை கன்னிமாரா ஹோட்டலில் சில வெளிநாட்டு பிரமுகர்களை கௌரவிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் விருந்தும் நடைபெற்றன. நிகழ்ச்சி முடிந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு புறப்படும்போது இரவு மணி 11 ஆகிவிட்டது. காரில் சென்று கொண்டிருக்கும் போது டிரைவரிடம் "நீ சாப்பிட்டாயா?" என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார். "சாப்பிட்டேன்" என்று டிரைவர் அவர்கள் சொன்ன பதிலில் எம்ஜிஆருக்கு சந்தேகம். "என்ன சாப்பிட்ட சொல்லு" என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதும் டிரைவர் சில உணவு வகைகளை சொல்லியிருக்கிறார். அது எதுவும் அன்றைய டின்னரில் பரிமாறப்படவே இல்லை. "பொய் சொல்லாமல் சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா?" என்று கோபத்துடன் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டபோதுதான் "இல்லை ஐயா, சாப்பிடலை" என்று உண்மையை சொன்னார் டிரைவர். மற்ற டிரைவர்கள் சாப்பிட்டார்களா என்று கேட்டார் எம்ஜிஆர். யாருமே சாப்பிடலை என்றார் டிரைவர். "ஏன் சாப்பிடவில்லை?" என்று கேட்டார் எம்ஜிஆர். "அரசு சார்பில் நட்சத்திர ஹோட்டல்களில் விருந்து அளித்தால் டிரைவர்களுக்கு சாப்பாடு அளிப்பது கிடையாது" என்று எம்ஜிஆரின் பாதுகாப்பு அதிகாரி விஷயத்தை உடைத்து விட்டார். அவ்வளவுதான். தலைவரின் முகம் கோபத்தில் இரத்த சிவப்பானது. மறுநாள் காலை தலைமைச் செயலகம் வந்தவர் அரசு அலுவலர்களை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு பொதுத்துறை மற்றும் நிதித்துறை அதிகாரிகளை கூப்பிட்டார். "முக்கிய பிரமுகர்கள், அதிகாரிகள், விருந்தினர்களுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கிறதா? டிரைவர்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு பசிக்காதா? இது என்ன உத்தரவு? யார் போட்டது?" என்று கடுமையாக பேசியிருக்கிறார் எம்ஜிஆர். பின்னர் அதிகாரிகள் அரசு சார்பில் விருந்து கொடுக்கும்போது பின்பற்றப்படும் நடைமுறைகளை விளக்கியுள்ளனர். நேற்றைய விருந்தின்படி ஒருவருக்கு 256 ரூபாய் மட்டுமே அனுமதி. இந்த அடிப்படையில் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தவிர மற்றவர்கள் சாப்பிட முடியாது என்று தயங்கி கூறினார்கள் அதிகாரிகள். இந்த விளக்கங்களால் எம்ஜிஆர் அவர்கள் சமாதானமாகவில்லை. இனிமேல் அரசு சார்பில் விருந்து நடந்தால் அரசு கார் டிரைவர்களுக்கும் உணவுக்கு வழி செய்ய வேண்டும். இதற்கு ஆகும் செலவை அரசு கணக்கில் எழுத முடியாது என்றால் என்னிடம் சொல்லுங்கள். நான் என் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறேன் என்கிறார் எம்ஜிஆர். அது முடியாது என்றால் இனி அரசு விருந்து எதற்கும் என்னை அழைக்காதீர்கள் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் எம்ஜிஆர். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு முடிவு செய்யப்பட்டது. அதாவது அரசாங்க டிரைவர்கள் விருந்துக்கு சென்றால் அவர்கள் தனியே சாப்பிடலாம் என்றும், ஒருவேளை சாப்பிடவில்லை என்றால் உரிய தொகையை படியாக கொடுக்கலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டது. தங்களுக்காக முதல்வர் எம்ஜிஆர் வாதாடினார் என்பதை கேள்விப்பட்ட அரசு டிரைவர்களின் பெருமிதத்திற்கு எல்லையே இல்லை.